எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு கல்விக்கு ஆரம்பம் செய்ய ஒரு சிறந்த நாள். அதாவது இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் நான் உருளைக்கிழங்கு வேக வச்சேன். சரி, எல்லாம் ஒரு விசில் தான் விட்டேன். ஒரு சில உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வெந்திருக்குது. ஒரு சிலது வேகவே இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது உருளைக்கிழங்குலேயே இவ்வளவு விதம் இருக்கும்போது மனுஷங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளோ விதமாக இருப்பாங்க, ஒவ்வொரு மாணவன் எப்படி இருப்பாங்க, இதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கும்போது நான் நினச்சேன், ஒரு நல்ல ஆசிரியர், நல்ல ஆசான் அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒவ்வொரு குழந்தையோடைய குணத்தை புரிஞ்சுட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அவங்கள எப்படியாவது வாழ்க்கையிலையோ தேர்ச்சி பெறணும், பரீட்சையில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நாங்கள் நினைப்போம். வர்றாங்க நிறைய பேர், பலவிதமான மக்கள் வர்றாங்க. அவங்களையே புரிஞ்சுக்கணும். முதல்ல அவங்க என்ன மாதிரி இருக்காங்க, நல்லா டேலண்ட்டாக இருக்காங்களா, இல்லை ஒரு மாதிரி நம்ம மிடிலாக இருக்காங்களா, இல்லை ரொம்ப லோவாக புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்குவோம். ஒரு வாரம் நம்மகிட்ட டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு வந்தாலே நம்ம புரிஞ்சுக்குவோம். அதுதான் உண்மை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா படிக்கிற பையனை, நல்லா புரிஞ்சுக்கிற பையனை விட சீக்கிரமாக புரியாதவங்க அவங்கள ரொம்ப கேர் எடுக்கணும். கேர் எடுத்து நம்ம சொல்லி கொடுக்கணும். அவங்களையும் நம்ம பாஸ் பண்ண வைக்கணும். அதுதான் ஒரு நல்ல டீச்சருக்கு அழகு அப்படிங்கிறது என்னோடய கருத்து. வராங்க, நிறைய பேர் வராங்க. இப்போ டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு பார்த்திங்கன்னா அதை வந்துட்டுருக்காங்க. அதில் ஒரு மாற்றம் இல்லை. யாரும் பயப்படாதீங்க, தயவு செஞ்சு. பயம் இருந்தால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. எது வந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு தைரியமாக இருக்கணும். அதுதான் உண்மை. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தா தப்பு தப்பாக அடிச்சுட்டே இருந்தான். அப்போ நானும் பக்கத்தில் உட்காந்து ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்தேன். அதே தப்பு தான் திரும்ப திரும்ப பண்ணுறாங்க. என்ன பண்ண முடியும்? அதுக்காக அவங்கள வர வேண்டான்னு சொல்ல முடியுமா? இல்லை நம்மளால் முடியாதுன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா நம்ம நமக்கு அந்த சாமர்த்தியம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு நல்ல டீச்சராக இருக்கிறதுக்கு நமக்கு யோக்கியம் இல்லை, தகுதி இல்லை அப்படின்னு நான் நினச்சிட்டு தினம் உட்காந்து இப்படி தான் பண்ணணும். தினத்துக்கு நான் 10 நிமிஷம் உட்காந்து அடித்து காமிப்பேன். விரலெல்லாம் வச்சு அடித்து காமிச்சிட்டே இருப்பேன். ஆனாலும் திரும்ப அந்த புள்ள அதே தப்பை தான் பண்ணிகிட்டு இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியாத ஒரு நிலைமை ஆயிடுச்சு. சரி, கடைசியில் உட்காந்துட்டு பொறுமையாக சொல்லி கொடுத்தேன். சொல்லிகிட்டே அடியுமா அப்படின்னு. அது சொல்லிகிட்டே நான் சொல்லிட்டு அடித்தேன். அப்போ அதை பார்த்து அந்த பொண்ணும் சொல்லிகிட்டே அடித்து இப்போ கரெக்டாக ஆயிடுச்சு. இதுதான் நம்ம ஒரு மனுஷங்களை, ஒரு ஸ்டூடெண்ட்டை உருவாக்குறதுக்கான வழி. கோவப்படக்கூடாது, திட்டக்கூடாது, அவங்க மனசு நோகிற மாதிரி எப்பவுமே நம்ம பேசக்கூடாது. நம்ம ஒரு டீச்சராக இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரியெல்லாம் பேச மாட்டோம். அதுதான் உண்மை. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் நம்ம பாடம் சொல்லி கொடுத்து பாஸ் பண்ண வைக்கணும். நம்மளோட நோக்கம் அதுதான்.